அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் நியத் வைத்து 41 தடவை இந்த ஸலவாத்தை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத் கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று 2 ஸலவாத்துக்களுக்கு மத்தியில் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். ஆரம்பத்திலும் நாம் ஸலவாத் கூறிவிட்டு நம்முடைய துஆக்களை கேட்டுவிட்டு இறுதியிலும் ஸலவாத் கூறினால் அந்த துஆ கபூலாகும். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் ஸலவாத்துக்கு இருக்கின்றது. நாம் இன்று பார்க்க இருக்கின்ற ஸலவாத், அதாவது ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று கூறக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு ஸலவாத். இதனை நாம் 41 தடவை நம்முடைய நியத் வைத்து நாம் எந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமோ அதனை நியத் வைத்து நாம் இதனை ஓதி வந்தால் நிச்சயம் அல்லாஹ் அதிலே வெற்றியை நமக்கு தருவான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை நாம் 41 தடவைகள் ஓதுவோம். ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அவன் வழங்குவான்.